Hi students, this is Alex here. Question number 8, subdivision 4. Identify the type of conic and find center, foci, vertices and directrices. Already பழைய வீடியோவில் இந்த ப்ராப்ளத்தை நம்ம டயக்ராம்லாம் யூஸ் பண்ணி டீட்டெயிலாக போட்டிருப்போம். பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபார்முலா மட்டுமே யூஸ் பண்ணி கம்மியான டைமில் முடிக்கிறதுக்கு வீடியோ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நியூ வீடியோ. இதை பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல எப்படி இது என்ன டைப் ஆஃப் கோனிக் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சியோட வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும், அது கூட இருக்கிறது -1/16. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -1/16 அண்ட் எக்ஸ்ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 0, ஏன்னா இங்கே எக்ஸ்ஒய் டேர்மே வராது. சி அப்படின்றது ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கே ஒய் ஸ்கொயர் வரும், அது வெளியே வந்து நமக்கு 1/25 இருக்கு. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி பி ஸ்கொயர் -4ac வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 0 ஸ்கொயர் minus 4 a வந்து -1/16, இது வந்து 1/25. இப்போ டோட்டலாக இங்கே 2 நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். இந்த b ஸ்கொயர் -4ac வந்து பாசிட்டிவ் அப்படின்னா இந்த கோனிக் வந்து ஹைப்பர்போலா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதர் திங்ஸ் லைக் சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிசஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணி HKAB இதெல்லாம் எழுதணும். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வித் சென்டர் HK, இது வந்து எக்ஸ் டேர்ம் வந்து நெகட்டிவ் இருக்கு. அப்போ இது வந்து y - k ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் x - h ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்தாச்சு. இது வந்து அலாங் த ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். இப்போ பை கம்பேரிசன் இங்கே x - h இருக்கு, இங்கே x + 1 இருக்கு. அப்போ ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. அதே மாதிரி k வந்து 2 அண்ட் a ஸ்கொயர் வந்து 25 அண்ட் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இதுல இருந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா a-ஓட வேல்யூ 5 b-ஓட வேல்யூ 4. ஹைப்பர்போலால நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இப்போ b ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 16 ஈக்குவல் டு c ஸ்கொயர் மைனஸ் 25 வரும். இந்த 25 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 + 25 which is 41 அண்ட் c வந்து √41 அண்ட் c அப்படின்றது வந்து AE, அதுதான் வந்து c. இப்போ a வந்து நமக்கு 5ன்னு தெரியும். ஸோ இதை √41 அப்படின்றத சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக ஈயோட வேல்யூ √41/5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர். சென்டர் வந்து பை ஃபார்முலா h, k. ஸோ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது -1, 2. அடுத்தது செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, ஃபோக்கை. ஸோ ஃபோக்கை இது வந்து பார்த்தீங்கன்னா 0, c அண்ட் 0, -c அப்படின்னு வரும். இது வந்து அலாங் தி ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். பட் சென்டர் h, k இருக்கும்போது இதில் ஒரு ஹெச்சும் கேவும் ஆட் பண்ணணும். ஸோ 0வோட h ஆட் பண்ணால் h + 0 is h தான் வரும். k வந்து இதோட ஆட் ஆகும்போது k + c அப்படின்னு வரும். அண்ட் இன்னொன்று வந்து h, k - c. ஸோ h வந்து -1, k வந்து 2 ப்ளஸ் இது வந்து √41. ஸோ ஒரு ஃபோக்கை வந்துருச்சு. இன்னொன்று வந்து -1, 2 -√41. அடுத்தது இதே மாதிரி வெர்டிசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 0, a 0, -a வரும். ஒரு ஹெச் சேர்க்கும்போது h, k + a அண்ட் h, k - a. ஸோ இதில் நம்ம h வந்து -1 போட போகிறோம். இது 2 ப்ளஸ் a வந்து 5 அண்ட் -1, 2 -5. ஸோ -1, 7 அண்ட் -1, -3. லாஸ்ட் பார்ட் டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிசஸ் வந்து y = k ± a/e
இ அப்படின்னு வரும். ஸோ கே வந்து 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 5 அண்ட் இ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் 41/5. இந்த 5 வந்து இதோட மல்டிப்ளை ஆகிடும், மேலே வந்துடும். ஸோ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ்வலாக ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இன்னு வரும். பட் இங்கே சென்டர் ஹெச்கமா கே இருக்கிறனால அந்த ஒய்யோட வேல்யூ கூட கேவை ஆட் பண்ணும். அதனால தான் நம்ம கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இன்னு போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 21/√41. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2√41 + 25/√41 அப்படின்னு வரும். அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. ஸோ தனித்தனியாக பிரிக்கும் போது 2√41 + 25/√41 and y equal to 2√41 - 25/√41. ஸோ அவங்க கேட்ட எல்லா குவான்டிட்டிஸையும் நம்ம டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து நல்லா தரவாக இருக்கணும். ஸோ ஃபார்முலா நல்லா தரவு பண்ணுங்க அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க.